பிரைஸ் தி லார்ட். இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஈஸ்வர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன பெயர்? வெளிச்சம் கொடுப்பவர்கள். வெளிச்சம் கொடுப்பவர்கள். ஆம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாக காணப்படுவதினால் அவருடைய பிள்ளைகளும் கூட உலகத்திற்கு ஒளியாக காணப்பட வேண்டும். நாம் எப்படி காணப்பட வேண்டும்? ஒளியாக காணப்பட வேண்டும். இயேசு நம்மை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் காணப்படுவீர்கள் என்றார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. அதுபோல வெளிச்சத்தின் பிள்ளைகளும் மறைந்திருக்க முடியாது. ஒரு கலங்கரை விளக்கை போல ஜனங்களுக்கு முன்பு நீங்கள் வெளிச்சம் வீசுவீர்கள். உதிக்கிற உங்கள் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகள் கடந்து வரட்டும். யோவான் ஸ்நானகனுடைய வெளிச்சத்தில் நடக்க அநேகர் மனதாய் இருந்ததைப் போல நீங்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அநேகர் உங்கள் வெளிச்சத்தில் நடக்க பிரியப்படும்படியாக செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பீர்கள். நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆவியானவரை தேடுகிறவர்கள் அனைவரும் வெளிச்சமாய் இருப்பீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்படாது. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. Thank you. Amen. தேவ இந்த நாளில் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தரா இருக்கிறார். நம்மை காலையில ஒருமித்து கூட செய்தது தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய ஆவியானவர் உலர்ந்த இயல்புகளை உயிரடைய செய்கிறவர், ஒன்று சேர பண்ணுகிறவர், ஒரு செம்மையா எழும்பி நிற்க பண்ணுகிறவர். இந்த காலையில நம்ம மறுபடியும் உயர்ப்பிக்கும்படி, நம்ம ஒன்று சேரும்படி, ஸ்தோத்திர சேனையாய் வரும் நாட்கள் எழும்பும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் ஆண்டவருடைய பெரிய திட்டங்களுக்கு தேவனை துதிக்க தந்திரங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மை நம்மை உருவாக்கின தேவன் நம்மோடு இன்றைக்கு அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆண்டவரை நம்ம துதித்து எடுக்கணும். ஸ்தோத்திர ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திர 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12ங்கய்யா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரே எல்லாம் படைத்தவர் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரே சிருஷ்டிகர், அவரே இரட்சகர், அவரே தேவன் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளைகளாய் மாறுகிறோம்.
எதனாலே தேவ பிள்ளைகளாய் மாறுகிறோம், நாம் பிள்ளைகளாய் மாறினது நிமித்தம் நமக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது என்று பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவுக்கு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள். நாம் குழந்தையாய் வளர்ந்து ஆனால் நாம் திரும்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். உலக பெற்றோருக்கு நாம் பிறந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் வைத்து நம்மை உருவாக்குற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை அங்கீகரித்துக் கொள்ளுகிறவர்கள், தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, அது எத்தனை மக்களா இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பேரா இருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை தருகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு சுதந்திர பிள்ளை ஆனால் அவன் சுதந்திரவாளி. பிள்ளை ஆனால் அவன் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். பிள்ளை ஆனால் தகப்பன் அவன் கேட்கிறதை கொடுப்பான். இயேசு கூட சொன்னான், தகப்பனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பிள்ளை கொடுப்பானோ, முட்டை பாம்பை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நல்ல ஈவுகளை நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிற அப்போ நீங்க பிள்ளைகளானா நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இன்னும் பிள்ளைகளா மாறல, ஏதோ ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறீங்க, பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, நான் செய்யறீங்க, உண்மைதான். நான் இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் இயேசுவை உங்கள் இருதயத்தில் சொந்த இரட்சகராக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என் வாழ்வுக்காக என்னை வாழ வைப்பதற்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், அவரின் இரட்சகர் என்று எத்தனை பேர் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நீங்க இன்று முதல் ஒரு ஸ்தோத்திர விசுவாசியா அல்ல, அல்லது ஒரு சர்ச்சுக்கு போற ஒரு சும்மா ஒரு போய் வர நபரா அல்ல, உங்களை கர்த்தர் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளும். அப்படியே பிள்ளைகளா நீங்க மாறணும். அன்று சொல்றது, நீங்க அப்படியே பிள்ளைகளானால் சுதந்திரராமே. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாட்டுகளுக்கு அவர் போடுறது இல்லை. நீங்க பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரியதை அவர் உங்களுக்கே கொடுப்பார். ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்குன்னா அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்காய் கரிசனையா இருப்பார்கள், அவர்களை கவனிப்பார்கள். கவனிங்க, அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு வேண்டியது உணவு, தண்ணீர், ஸ்தோத்திரம், உடைகள், அதுக்கு தேவையான பராமரிப்பு எல்லாம் கொடுக்க அந்த அம்மா அப்பா ரொம்ப கவனமா இருப்பாங்க. காரணம், ஒரு பிள்ளை பிறந்திருப்பதனால். நீங்கள் ஆண்டவருக்குள்ள பிறக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்கள் மாறும் பொழுது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுதந்திரம் முழுவதற்கும் நீங்க சொந்தக்காரலாய் மாறிவிடுவீர்கள். இதுவரைக்கும் யாரெல்லாம் இயேசுவை ஒரு ஸ்தோத்திரம் நிலையில, இயேசு புதுமானவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்ற நிலையில நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா தேவ பிள்ளை, இன்று முதல் இயேசுவை அப்பாவா பார்க்க போறீங்க. அவருடைய நாம விசுவாசம் வைத்து அவரை இருதயத்தில் அப்பாவா ஏற்றுக்கொள்ளுங்க. என் தகப்பன், நீ உருவாக்குனவர் என்று எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனானவர். யாரெல்லாம் கேட்கிறதோ, இன்னைக்கு எனக்கு அப்பா இல்ல, இன்னைக்கு இருந்தோம் சில அப்பா எனக்கு கவனிக்கல, எனக்கு அம்மா இல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு வேதனைப்படுகிற தேவ பிள்ளையே, இயேசு அப்பாவா ஏற்றுக்கொள்வாயான்னு கர்த்தர் கேட்கிறார். என் மகளே, என் மகனே கூப்பிட அவர் விரும்புகிறார். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். மகனேன்னு கூப்பிடுறார், மகளேன்னு கூப்பிடுறார். தேவ பிள்ளை எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ராத்திரியில, இந்த காலை வேளையில உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க விரும்புறீங்க? நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய முழு பொறுப்பு அவருடைய கையில வந்துடும்.
சாத்தானுடைய கையிலிருந்து உங்களை விடுவித்து விடுவான். உங்களை சாத்தான் எவ்வளவு துரத்தினாலும் போராடினாலும் அவன் ஜெயிக்க முடியாது. அவர் உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தார். அவர் உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய துக்கத்தை சுமந்தார், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்குன அவர் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவர் நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, நீங்க அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாயிருவீங்க. நீங்க பிள்ளைகளாய் மாறுவீங்க. நீங்க பிள்ளைகளாய் மாறின உடனே உங்களுடைய நிலை மாற்றம் அடையும். நீங்க பிள்ளைகள் இல்லாம ஒரு பெரிய எஜமானுக்கு வேலைக்காரனா நீங்க 100 வருஷம் வேலை செய்தா கூட கடைசியில் அவன் போய்வான்னு சொல்லி அனுப்பி விடுவான். ஆனா நீங்க பிள்ளைகளா இருந்தா அப்படி அனுப்ப மாட்டான். அவனுடைய சுதந்திரம் எல்லாம் அவனுக்கு உரியது. அவன் சம்பாதித்ததெல்லாம் பிள்ளைக்குரியது. அவனுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மகனுக்கு உரியது. ஆனா வேலைக்காரனை போய்வான்னு சொல்லி ஏதோ ஒரு நன்மையை கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான். நீங்க எவ்வளவு சின்சியரா உழைச்சாலும் சரி, எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு ஜீவனை கொடுத்து நீங்க உழைப்பு கொடுத்தாலும் கடைசியில் அவன் போய்வான். சில வேளை கோபத்தோட துரத்தி விடுவான். இன்னைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் அந்த நிலையில இருக்கலாம். அதனால நீங்க துரத்தப்படலாம். பலர் உங்களை அற்பமா நினைக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை ஒதுக்கலாம். பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிற சத்தம் சொல்றாரு, என் மகனே அவளே, நீ உன் இருதயத்தை எனக்கு கொடுக்கும். நீ என் பக்கம் திரும்ப, நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை நான் தள்ளிவிட மாட்டேன். தாய்தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சொல்றாரு, சிலர் உங்களை மறந்து இருக்கிறாங்க, சிலரால நீங்க மறக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அப்பா சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் நான் அவனை மறப்பதில்லை. ஓ, தகப்பன் தள்ளி விடுவான். பாருங்க, ஆபிரகாமனுடைய ஸ்தோத்திரக்கு பிறந்த இஸ்மவேல ஸ்தோத்திரம் அந்த ஆகார இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு துருத்தி தண்ணி கொஞ்சம் அப்பவும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அனுப்பி விட்டான், தள்ளி விட்டான். பாருங்க, சரீரத்தினுடைய அப்பா தள்ளி விடுவார். ஆனா நம்ம ஆவிகளின் பிதா இருக்கிறாரே, நம்முடைய இயேசு நம்முடைய ஆவிகளின் பிதா, நம்ம ஜீவனுக்கு பிதா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை தள்ளிவிட மாட்டார், உன்னை திக்கற்றவர்களாய் விடார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். ஓ ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க தேவ பிள்ளைய நீ திக்கற்று போயிருக்கிற. சிலர் கைவிட்டுட்டாங்க, சிலர் உன்னை மறந்துட்டாங்க, சிலர் உன்னை வெறுத்து விட்டார்கள், உன்னை நினைக்காம போயிட்டாங்க. நீ செய்த நன்மை எல்லாம் அவங்க மறந்தாங்க, நீங்க செய்த உதவி எல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அன்று சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் மகனே மகளே, உன் இதயத்தை எனக்கு தா. இன்னைக்கு எத்தனை பேரு இந்த சத்தத்தை கேட்கிறீங்க? சிலர் உடைந்து இருக்கிறீங்க. நீங்க நம்பின சிலர் உங்களை நட்டாத்துல விட்டுட்டாங்க. உடைந்து இருக்கிறீங்க. நீ உடைந்த பாத்திரம் போல ஆனேன் என்று சொல்லி இருக்கிறது போல நீங்க உடைந்த பாத்திரமா, பீஸ் பீஸா, பல துண்டுகளா நீங்க உடைந்து இருக்கிறீங்க. காண்பிக்க முடியல. கீறி போன, உடைந்து போன ஒரு பாண்டம் போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஒட்டி ஒட்டி வைக்கிறீங்க. இல்ல, ஆனாலும் நிக்கல. ஆனால் அது சோதர விரிசல் அடைந்து கொண்டிருக்கிறது. உங்க அன்பெல்லாம் விரிசல் அடைகிறது, உங்க பாசம் எல்லாம் விரிசல் அடைகிறது. எங்க பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன் இதயத்தை எனக்கு கொடு. நீ என்னை ஏற்றுக்கொள், என்ன அப்பாவா ஏற்றுக்கொள், என்னை விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொள். நான் உனக்காய் மரித்தேன், நான் உனக்காய் ரத்தம் சிந்தினேன், உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தேன், என்னை ஏற்றுக்கொள் சொல்றாரு. எத்தனை பேர் உங்க இதயத்தை கொடுக்க போறீங்க? உங்க கவலைகளை மாற்ற போகிறார், உங்க பயத்தை கத்த நீக்க போகிறார்.
உங்களுடைய பொல்லாப்பில் விடுதலையாக்க போகிறார். தேவனுடைய கரம் சிலரை தொட்டு தூக்க போகிறது. ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற சிலர் இந்த சத்தத்தை கேட்கறீங்க. வியாதியோடு இருக்கிற சிலர் இந்த சத்தம் கேட்கறீங்க. மருத்துவமனையில இருக்கிற சிலருக்காக நீங்க சிலர் அழுகிறீங்க. தேவ பிள்ளையே, ஒரு தாய் தேற்றுவது போல இன்னைக்கு உங்களை தேற்ற அவர் உங்கள் அருகில் இருக்கு. உபாகம் 1 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தகப்பனை சுமக்கிற தெய்வம். இன்னைக்கு சிலரை சுமக்க போறேன், நடக்க முடியலப்பா, என்னால முன்னேற முடியலப்பா, என்னால ஜெயிக்க முடியலப்பா, என்னால தாங்க முடியலப்பான்னு சிலர் அழுது கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை சுமக்க போறேன், உங்களை தோள் மேல சுமந்து கொண்டு போக போகிற. ஒருவன் தன் பிள்ளை சுமக்கிறது போல சுமக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க பிள்ளைகளா மாறி சுமப்பா, நீங்க பிள்ளைகளான சுதந்திரவாளி. உங்களுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு எல்லா நன்மைகளையும் தருவார். கண்ணீரை துடைக்கிற தகப்பன் அவர். நீ அழுது திரிகிறத அவர் விரும்பல. நீ பிள்ளையே ஏதுன்னு சொல்லுகிறது, ஆகாரை குறித்து சொல்லு. பிள்ளை இருக்கிற இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டான். நீ இங்க இப்போ இருக்கிற இடத்துல, எங்க மருத்துவமனையிலயோ வீடுலயோ எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்பொழுது உங்கள் சத்தத்தை கேட்கிற தகப்பன். ஆபிரகாமை விட்டு இப்போ பிள்ளை ரொம்ப தூரமாகிட்டான். ஆபிரகாமை விட்டு இப்போ இஸ்மவேல் தூரம் ஆயிட்டாங்க. ஆனா அப்பா இப்ப நெருங்கி வந்து விட்டார். யாரும் விட்டு விலகி போனாலும் பயப்படாதீங்க, இயேசு இப்ப உங்களை நெருங்கி வருகிறது. பிள்ளை இருக்கிற இடத்துல நீ எங்க இருக்கிறியோ அங்கே உன் சத்தத்தை கேட்கிறவன். நீ முணுமுணுக்கிற சத்தத்தை கேட்கிற, நீ புலம்புகிற சத்தத்தை கேட்கிற, நீ உள்ளத்துல கதறுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். உன் இருதயம் பதறி பேசுவதை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்றத கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய கண்ணீரை, உன் புலம்பல ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படுங்க. நீ தேவனுடைய பிள்ளை, இன்று நீ தேவ பிள்ளை. இதுவரை நீ அந்நியனா இருந்திருக்கலாம், பரதேசியா இருந்திருக்கலாம். இன்று நீ தேவ பிள்ளையா மாறும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை மேல் விசுவாசனை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை. நீ பிள்ளையா மட்டும் மாறிவிட்டாலே நீ விரும்புகிறதை உனக்கு செய்வார். நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளென்று சொல்லுகிற ஒரே தகப்பன் அவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறா என்று கேட்கிற ஒரே நல்ல தகப்பன் அவர். ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் இன்றைக்கு சிலரை விதிக்க போகிறார். எத்தனை பேர் உங்க இயேசு கொடுக்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளைய அங்கீகரியும், உங்களுடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன், உண்மை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு இப்பொழுதே நடக்க போகுது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு விடுதலையை இன்றைக்கு நீங்க பெற போறீங்க. இந்த இயேசுவை மட்டும் நீங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேல் பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரை. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார் சொல்லியிருக்கிறார். என்ன கேட்க நீ பாக்கியமான உலகத்துல எல்லாம் மகா பெரிய பாக்கி. இந்த உலகிலும் பொறுமையிலும் நேர்த்திய ஜீவனிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. விசுவாசிக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கு? அந்த சிலுவை உங்களுக்காக அறையப்பட்டிருக்கு. 3 ஆணிகளில் உங்களுக்காக தொங்கின அந்த பெரும் சிலுவையை சுமந்த
அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நான் நம்புறேன், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிற ரட்சகரா இன்றைக்கு எனக்குள்ள வாரம்பா, என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்று ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து எத்தனை பேர் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் சொல்லி பாருங்க, அந்த வாழ்க்கையே மாறப்போகுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா. நீங்க பிள்ளைகளா நான் இன்னைக்கு முதல் நீ இனி அனாதைன்னு சொல்ல தேவையில்லை, நான் விதவைன்னு சொல்ல தேவையில்லை, நான் தனிமைன்னு சொல்ல தேவையில்லை. உன்னை அவர் தனிமை விடுகிறது இல்லை, அவர்களோடு கூட இருப்பான். நான் பலவீனன்னு சொல்ல தேவையில்லை, நான் பலவான் என்று நீ சொல்ல முடியும். எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லா தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க அப்பாவா அவர் வரப்போறா? ஏதோ ஒரு அல்ல, சொந்த அப்பா அவங்கள சிருஷ்டித்து அவங்கள அவங்க வாழ்க்கை தரப்போகுது. பேர் விரும்புறீங்க எனக்கு அப்பாவா வரணும், எனக்கு நல்ல அப்பா, மாறாத அப்பா, உண்மை உள்ள அப்பா, இது சாபம் உள்ள அப்பா. அப்பாக்கு நம்ம மறித்து போவாங்க, இந்த அப்பா இனி மறிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை. உலகத்தின் சொந்த அப்பாக்கள் மறிப்பாங்க, மறித்து போய்விடுவாங்க. ஆனா நம்முடைய அப்பா மறித்து இனி போவதில்லை, உயிர்த்திருக்கிறார். அவர் உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை. அப்பா எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு விடுதலை 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 ஆபிரகாம் ஆகாரையும் பிள்ளை தள்ளிவிட முடியும், ஆனால் தேவன் தள்ளிவிடல, கர்த்தர் சேர்த்து கொண்டார். இன்னைக்கு தேவ பிள்ளை ஏற்றுக்கொள், விசுவாசிக்க. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கத்த தர போகிறா. இந்த சத்தத்தை கேட்கிற சில நான் தள்ளப்பட்டவளா இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஓ குடும்பத்தால் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், புருஷனால் தள்ளப்பட்டிருக்கிறேன், ஓ பிள்ளைகளால் தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு தனிமையா இருக்கிறேன். தேவ பிள்ளை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அப்பாவா வரப்போகிறார், தகப்பனாய் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா எனக்கு என்னை அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுங்களோ, நாம ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளையா என்னை மாற்றும். அழுங்க, எசுப்பான்னு கூப்பிடுங்க. அவர் உங்களை திக்கற்றவர்களாய், ஓ அவர் உங்களை மறந்து போக மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு இறங்குவா. இயேசுவின் நாமத்துல சில அற்புதம் நடக்கும். அது மட்டுமல்ல, பாருங்க, ஒரு பிள்ளையுடைய அப்பா டாக்டரா இருந்தா, ஒரு பிள்ளையுடைய தகப்பன் ஒரு அப்பா டாக்டராக இருந்தாருன்னா, அந்த பிள்ளையுடைய சகல நிலையும் அவருக்கு புரியும். அவருடைய நிலைமை, அந்த பையன் எப்படி இருக்கிறான், அவன் வியாதியா இருக்கிறானா, ஓ நல்லா இருக்கிறானாங்கிறத அவர் புரிந்து அறிந்து கொள்வார். காரணம் அவர் மருத்துவர். அப்படிதான் எங்களுடைய வைத்தியர் அப்பா, நம்முடைய அப்பாவாக இயேசு. பிள்ளைகளுடைய சரீரத்துக்குடைய எந்த அபயம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது அப்படி அறிகிற மருத்துவர், உலக மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாத வியாதியா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கவும், ஓ அது மட்டுமல்ல அதை குணமாக்குகிற வைத்தியரவர், ஓ அற்புத தெய்வம் எசப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா நம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் இந்த வியாதியில் இருக்கிறேன், இந்த பலவீனத்துல இருக்கிறேன், மருத்துவர்கள் இப்படி இப்படி எனக்கு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அப்பானுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மா கூப்பிடத்தானா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடத்தானா, உம்மை அப்பான்னு
கூப்பிடவா கருவிலன்ன சுமந்ததப்பா பார்த்தா அப்பா பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும் அப்பான்னு கூப்பிடுவேன் அம்மா அப்பான்னு கூப்பிடத்தானா அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு அம்மான்னு கூப்பிடவா அல்லேலூயா அல்லேலூயா அப்பான்னு கூப்பிடுங்க செப்பான கூட கண்ணீரோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற தண்ணியில இருக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிற வியாதியில் இருக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க வலது கையில மட்டும் வானத்துக்கு நேரம் கரத்தை பிடிங்கன்னு சொல்லுங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் கரத்தை பிடிங்க, என்னை தூக்கி விடுங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, எனக்கு சுகந்தா இருங்கப்பா, என் கடன்ல இருந்து என்ன விடுவீங்கப்பா. வலது கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்லா பிள்ளைகள் இந்த காலையில் உடைய சமூகத்துல வந்து உங்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் உங்களுடைய சமூகத்துல உங்க நம்பினதின் அடையாளமா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இவங்க கரங்களை கர்த்தர் பிடிப்பீராக. நீ கரம் பிடித்து நடத்துகிறவர், நீ பிடித்த கரத்தை நீர் விடுவதில்லை. நீர் இன்றைக்கு இவர்களை விடுதலையாக்கும். திக்கற்றவர்களாய், விதவைகளாய், அநாதைகளாய், ஒரு ஊனமுற்றவர்களாய், பலவீனராய், வியாதிப்பட்டவர்களாய், கடன்பட்டவர்களாய், நெருக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், கொல்லப்பட்டவர்களாய், அவமதிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறவர்களாய் யாரெல்லாம் இருக்கிறவர்கள கைகள் பிடிக்கப்படட்டும். கரங்களை பிடித்து இவர்களை விடுவியும். உங்களுடைய பிள்ளைகளாய் இவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து ஜீவகாலம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்கிற நம்பிக்கையில வாழ்ந்து இன்னைக்கு மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் விடுதலை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யும். இனி இவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய மக்களா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்களை அங்கீகரி ஆசீர்வாதம். நீ சிலுவையில் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்ததை விசுவாசித்து உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினா இவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதியும். கட்டுகள், வியாதிகள், பலவீனம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். காத்துக்கொள்ள ரட்சகரும்